பார்த்து வருகிறோம். கோவையில் மூதாட்டி கொல்லப்பட்ட வழக்கில் சென்னை மகாராஷ்டிராவுக்கு தனிப்படைகள் விரைந்திருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். கோவை ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் நேற்றைய தினம் கஸ்தூரி என்ற 82 வயது மூதாட்டி கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். கோவையைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் ராம்குமார் குட்டி என்பவரின் தாயாரான இவர் வீட்டில் தனியாக இருந்த நிலையில் இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. மேலும் வீட்டில் இருந்த நகைகளும் திருடப்பட்டிருந்த நிலையில் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்து வந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த சுராஜ் என்ற பெண்மணியும் அவரது கணவரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை துவக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருவரும் தற்பொழுது தலைமறைவாகி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய நேபாள நாட்டைச் சேர்ந்த பணிப்பெண் மற்றும் அவரது கணவரை தேடக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் 2 தனிப்படைகள் சென்னை மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு விரைந்திருக்கின்றன. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மகாராஷ்டிரா மற்றும் சென்னை போன்ற பகுதிகளுக்கு சென்றிருக்கலாம் என்ற தகவல்களுடைய அடிப்படையில் தற்போது இந்த தனிப்படைகள் அங்கு சென்றிருக்கின்றன. இதனிடையே இந்த சம்பவத்தில் எவ்வளவு நகைகள் கொள்ளை போனது என்பன உள்ளிட்ட தகவல்கள் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. டாக்டர் ராம்குமார் குட்டி வியட்நாமிலிருந்து தற்பொழுது திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் மீண்டும் கோவை வந்த பின்னரே எவ்வளவு நகைகள் கொள்ளை போயிருக்கிறது என்பன உள்ளிட்ட முழுமையான தகவல்கள் தெரிய வரும். இருப்பினும் நேபாள நாட்டைச் சேர்ந்த பெண் மீண்டும் அந்த நாட்டிற்கு தப்பிவிடக்கூடாது என்பதற்காக அதுக்கு நேபாள நாட்டு செல்வதற்கு முன்பாக அவரை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் கோவை போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி குருசாமி.